உங்கள் சாபங்களை உடைக்கும் ஜெபங்கள். இந்த பூமியிலே வாழுகின்ற எல்லா மக்களும் இன்று வரை பலவிதமான சாபங்களை சுமந்து கொண்டு வாழுகின்றனர். ஆண்டவர் இயேசுவோ மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்து சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியால் சாபமில்லாத ஆசீர்வாத வாழ்வை மனுக்குலத்திற்கு பரிசளித்திருக்கிறார். இயேசுவை இரட்சகராய் தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சாபங்கள் நீங்கி வாழுவதே தேவ சித்தம். சாபக்கட்டுகளை உடைக்கும் ஜபங்கள் என்ற இந்த ஜபம் சாபமில்லாத வாழ்வு வாழ உங்களுக்கு பேருதவியாயிருக்கும். இந்த ஜபங்களை நீங்கள் படிப்படியாக வரிசையாக செய்ய வேண்டும். முக்கியமாக பாவத்தை அறிக்கையிடுகின்ற இடத்தில் நீங்கள் மனம் திறந்து கடந்த காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் வாயை திறந்து மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவங்களில் இருந்து மனம் திரும்ப தீர்மானிக்க வேண்டும். மேலும் சாபங்களை உடைத்து ஜெபிக்கும்போது கூடுமானால் உபவாசத்தோடு ஜெபிப்பது நல்லது. பிசாசு நம்மை தாக்கிவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. விடுதலை கிடைக்கும் வரைக்கும் அனுதினமும் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். சாபங்கள் முறிக்கப்படும். உங்கள் சந்ததி விடுதலையாகும். தேவ ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் அனுபவிப்பீர்கள். பாவ மன்னிப்பிற்கான ஜெபம். அப்பா பிதாவே, 2 நாளாகமம் 7:14 படி உமது பிள்ளையாக உம் சிங்காசனத்தின் முன்பாக வந்து நான் என்னை தாழ்த்தி உம் முகத்தை தேடி இந்த ஜெபங்களை ஏறெடுக்கின்றேன். 2 நாளாகமம் 6:40 படி என் ஜெபத்திற்கு பதில் தந்திட உமது கண்களும் செவிகளும் திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:10 படி இயேசுவே, நீர் மனிதனாய் பிறந்து சிலுவையில் மரித்து பாவத்திலிருந்து எங்களை மீட்க உயிரோடு எழுந்ததை நான் முழு மனதுடன் விசுவாசிக்கின்றேன். 1 யோவான் 1:9 படி என் பாவங்கள், என் முன்னோரின் பாவங்களை நான் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்கின்றேன் பிதாவே. 1 யோவான் 1:9 படி தேவனே, என் முற்பிதாக்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் சாபத்திற்கு எங்களை நடத்திய எல்லா அக்கிரமங்களையும் நீர் மன்னித்திடும். எபேசியர் 1:7 படி இயேசுவே, நீர் சிலுவையில் சிந்திய உமது இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் முற்பிதாக்களின் பாவங்களை கழுவி எங்கள் வம்ச வழியை மீட்க வேண்டுகின்றேன். நெகேமியா 13:2 படி பிதாவே, எழுதப்பட்ட வசனத்தின்படி எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக திருப்பிடும். தானியேல் 10:13 படி அந்தகார வல்லமைக்கு விரோதமான இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உதவிட ஆவியானவரது துணையையும் தூத சேனையையும் எனக்காக அனுப்பித்தாரும். கொலோசையர் 1:13 படி பிதாவே, சாத்தானின் ஆளுகையில் இருந்து நீர் எங்களை விடுவித்து உமது அன்பின் குமாரன் இயேசுவின் ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தும். 2 நாளாகமம் 7:14 படி என் ஜெபத்தை கேட்டு எங்கள் வாழ்வில் நீர் சேமத்தை அருள்வதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. தேவனின் திறவுகோல்களை பயன்படுத்துதல். பிதாவே, மத்தேயு 16:19 படி சாபக் கட்டுகளை உடைத்து விடுதலையை கட்டவிழ்த்திட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12:13 படி பிதாவே, என் வாழ்வின் விடுதலைக்காக என் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நான் உரிமை பாராட்டி ஜெபிக்கின்றேன். தகப்பனே, யோவான் 8:32 படி சாபத்திலிருந்து விடுதலை ஆசீர்வாதம் பெற வசனத்தின் வல்லமையை நான் விசுவாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 3:16 படி தேவனே, பிசாசை எதிர்த்திட அவனது அசுத்த வல்லமைகளை முறித்திட இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை நான் உரிமையோடு விசுவாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 3:17 படி எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட எழுதப்பட்ட சாபங்களை அழித்து போட ஆவியானவரின் வல்லமையை நான் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுகின்றேன். தகப்பனே, லூக்கா 4:10 படி பிசாசின் வல்லமையை அழித்திட தூத சேனையை நான் இயேசுவின் நாமத்தில் உரிமை பாராட்டுகின்றேன். பிதாவே, மீகா 2:13 படி தடைகளை தகர்க்கிற உமது சமூகம் என் முன் சென்று பிசாசின் சகல தடைகளையும் தகர்த்திடுவதாக.
பிதாவே, ஏசாயா 61:4 நான் என் விசுவாசத்தின் வல்லமையை பயன்படுத்தி தகர்க்கப்பட்ட என் குடும்பம், வாழ்வு, ஊழிய எல்லைகளை முழுவதும் மீட்டுக் கொள்கிறேன். ஆண்டவரே, யோவான் 11:40 இயேசுவுக்குள் என்னை மறைத்து அவரது வசனத்தின் வல்லமையை சொல்லி வெற்றி கிட்டும் வரை நான் விசுவாசத்துடன் இந்த யுத்தத்தை செய்வேன். பிதாவே, எபிரேயர் 4:16 கிருபையை பெற கிருபாசனத்தை தைரியமாய் நெருங்கி நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே, ஆமேன். தேவனது வார்த்தையால் சாபத்திலிருந்து விடுதலை. எபிரேயர் 4:12 தேவ வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள இருபுறமும் கருக்கான பட்டயமாய் இருப்பதால் அதையே யுத்த ஆயுதமாய் நான் பயன்படுத்துகின்றேன். சங்கீதம் 68:1-2 தேவரீர் நீர் எழுந்தருளும், உம் சத்துருக்கள் சிதறுண்டு உமக்கு முன் ஓடிப்போவார்களாக, புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிக்கப்படுவார்களாக. லூக்கா 10:19 சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். 2 கொரிந்தியர் 10:4 என் போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவைகளாயிருக்கின்றது. ஏசாயா 54:17 எனக்கும் என் குடும்பத்திற்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். 2 கொரிந்தியர் 5:17 நான் தேவனின் பிள்ளை, இயேசுவுக்குள் புது சிருஷ்டி, பாவ சாபங்கள் யாவும் என் வாழ்வில் ஒளிந்து போயின, எல்லாம் என் இயேசுவால் புதிதாயின. எபேசியர் 6:13-17 நான் தேவனது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கின்றேன், இரட்சண்ய தலைச்சீராவையும் நீதியின் மார்க்கவசத்தையும் அணிந்து கொள்கின்றேன், சத்திய கச்சை, ஆயத்த பாதரட்சை, விசுவாச கேடகம், ஆவியின் பட்டயத்தை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வதால் நான் பயந்து கலங்காமல் பலம் கொண்டு திட மனதாயிருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு என் சத்துருவோடு யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். கிறிஸ்து இயேசுவால் சாபத்திலிருந்து விடுதலை. 1 கொரிந்தியர் 15:57 பிதாவே, கர்த்தராகிய இயேசுவினாலே நீர் எனக்கு கொடுக்கின்ற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:8 இயேசுவே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்கே நீர் பூமிக்கு வந்தீர், உம் நாமத்தால் பிசாசின் கிரியைகள் என் வாழ்வில் நிச்சயமாய் அழிந்து போகும். கொலோசையர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று இயேசு என்னை மீட்டதால் பிசாசுக்கு என் வாழ்வில் உரிமை இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் பிசாசை ஜெயிப்பேன். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். யோவான் 1:5 இயேசு கிறிஸ்து இருளில் பிரகாசிக்கின்ற ஒளியாக என் வாழ்வில் இருக்கின்றார், இருளின் அந்தகார கிரியைகள் என் வாழ்வினை மேற்கொள்ள முடியாது. ரோமர் 8:37 என்னில் அன்பு கூறுகின்ற கிறிஸ்து இயேசுவினாலே என் வாழ்வில் வரும் சகல சோதனை போராட்டங்களில் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். ஆமேன். கொலோசையர் 2:5 ஆண்டவர் இயேசு துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்ததை நான் விசுவாசிக்கின்றேன். ரோமர் 8:11 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் வாழ்வு குடும்ப விடுதலைக்காக நான் விசுவாசித்து எடுத்துக்கொள்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 என் வாழ்வை குடும்பத்தை தமது இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட என் ஆண்டவர் இயேசுவுக்கே எல்லா துதி கனம் மகிமையை நான் செலுத்துகின்றேன். ஆமேன். விசுவாச அறிக்கையால் சாபத்திலிருந்து விடுதலை. சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏசாயா 41:15 படி, மலைகள் போன்ற பிசாசின் சகல கிரியைகளையும் குன்றுகள் போன்ற அவனது சகல தடைகளையும் நான் மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கிடுவேன். ஏசாயா 10:27 படி, என் வாழ்வில் உள்ள பிசாசின் நுகங்கள் ஆவியானவரின் அபிஷேகத்தால் முற்றிலும் நொறுங்கிடும். யாக்கோபு 4:7 படி, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதால் அவன் என்னை விட்டு ஓடிப்போவான். ரோமர் 16:20 படி, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை என் கால்களின் கீழாய் சீக்கிரமாய் அழித்து போடுவார். சங்கீதம் 144:6 படி, தேவன் தமது மின்னல்களை வரவிட்டு என் சத்துருக்களை சிதறடிப்பார், தமது அம்புகளை எய்து என் எதிராளிகளை கலங்கடித்து எனக்கு ஜெயம் அளிப்பார். ஏசாயா 14:12 படி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, சாத்தானே, நீ வானத்திலிருந்து விழுந்தவன், நீ நரகத்திலே தள்ளப்பட்டவன், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. லூக்கா 10:18 படி, சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டவன், வானத்திலிருந்து விழுந்தவன், எனக்கு எதிரான உன் கிரியைகள் திட்டங்கள் யாவும் சிலுவையில் முறியடிக்கப்பட்டது. கொலோசியர் 2:14-15 படி, எனக்கு எதிரான பிசாசின் நியாயமான கோரிக்கைகள், கட்டளைகள், எழுத்துக்கள் அனைத்தும் சிலுவையில் கிறிஸ்து இயேசுவால் முறியடிக்கப்பட்டது. மத்தேயு 26:42 படி, பிதாவே, என் சித்தத்தை வெறுத்து உம் சித்தம் மட்டும் செய்திட உம் வார்த்தைக்கும் ஆவியானவரின் நடத்துதலுக்கும் நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். அசுத்த ஆவிகளை துரத்துகின்ற ஜெபம். மத்தேயு 18:18 படி, மன சோர்வு, மன உளைச்சல், புறக்கணிப்பு, குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகின்றேன். எபேசியர் 5:11 படி, என் குடும்ப சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், முன்னேற்றத்தை தடுக்கும் பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகின்றேன். மத்தேயு 18:18 படி, குற்ற உணர்வு, வெட்கம், விரக்தி, கோபம், மாயை, தனிமை உணர்வுகளை கொண்டு வரும் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். மத்தேயு 10:1 படி, குருடு, ஊமை, செவிடு, முடம், மன வளர்ச்சி குறைவு, பரம்பரை சாபங்களை, வியாதியை என் சந்ததியை விட்டு இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். லூக்கா 9:1 படி, இச்சை, முரட்டாட்டம், பேராசை, பெருமை, மோசமான பிள்ளை வளர்ப்பு, விக்கிரக ஆராதனை, பாதுகாப்பற்ற உணர்வுக்கு என் குடும்பத்தை விடுவிக்கின்றேன். எபேசியர் 5:11 படி, அறியாமை, பேதமை, முதிர்ச்சியின்மை, பண்படாத மனநிலைமையை என் வாழ்வினின்று விலக்குகின்றேன். எபேசியர் 5:11 படி, அவிசுவாசம், பயம், குழப்பம், கவலை, கலக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். மத்தேயு 10:1 படி, நித்திரையின்மை, நிம்மதியின்மை, தற்கொலை, சுய பரிதாபத்தை இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். மத்தேயு 10:1 படி, ஆபாச காட்சி, ஓரின சேர்க்கை, சுய புணர்ச்சி, பாலியல் பாவத்தை இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு விலக்குகின்றேன். மத்தேயு 10:1 படி, மறைமுகமாக வெளிப்படையாக என் குடும்பத்தில் போராடுகின்ற அந்தகார வானமண்டல பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். பிசாசின் வல்லமைகளை உடைத்து ஜெபித்தல். மத்தேயு 18:18 படி, என் பரிசுத்தம், விசுவாசம், ஜப வாழ்வு, வேத தியானத்தை தடை செய்கின்ற பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகின்றேன். ஏசாயா 52:2 படி, என் ஆவிக்குரிய ஞானம், விவேகம், புரிந்து கொள்ளுதல், அறிவை கட்டி வைத்திருக்கும் பிசாசின் சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறிகின்றேன். லூக்கா 9:1 படி, தேவன் என கருளும் உத்வேகம், உன்னத அனுபவம், வெளிப்பாடுகளை தடுக்கும் சகல பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகின்றேன். அப்போஸ்தலர் 16:26 படி, எனது தரிசனம், சொப்பனம், ஊழியம், ஐக்கியம், சபை, உடன் ஊழியரின் வாழ்வை தடுக்கும் பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. மத்தேயு 10:1 படி, சந்தேகம், நம்பிக்கையின்மை, சுய ஏமாற்றம், சுயநல ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றேன்.
மத்தேயு 18:18 படி மன்னியாமை, மன வருத்தம், மன கசப்பின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றேன். எபேசியர் 5:11 படி பதற்றம், எரிச்சல், சோம்பல், மரண பயம், மன அழுத்தத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகின்றேன். கலாத்தியர் 3:13 படி மன காயம், கோபம், மன கசப்பினால் எனக்கு விரோதமாய் கூறப்பட்ட சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் என் வாழ்வினின்று நீக்குகின்றேன். மத்தேயு 10:1 படி சகலவித மன வேதனை, பயம், திகில், தீய கனவுகளை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நீக்குகின்றேன். நெகேமியா 13:2 படி என் கடந்த கால பாவங்களால் உண்டான சாபங்களை உடைத்து சாபமில்லாத ஆசீர்வாத வாழ்வை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கின்றேன். ஆமேன். கிறிஸ்து தரும் விடுதலையை சுதந்தரித்தல். பிதாவே, உபாகமம் 24:18 படி என் முழு குடும்பமும் இரட்சகர் இயேசுவின் தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்து நான் அதை அறிக்கை செய்கின்றேன். உபாகமம் 15:15 படி வேதனை, நம்பிக்கையின்மை, தோல்வி, உதவியற்ற வாழ்வினின்று நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 121:7 படி சகலவித விபத்துகள், கொள்ளை நோய், புற்றுநோய், இயற்கை பேரழிவு, தீவிரவாத தாக்குதலுக்கு என் சந்ததி, என் குடும்பத்தை நான் மூடி மறைக்கின்றேன். யாத்திராகமம் 12:23 படி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தின் கீழாக மூடி மறைந்திருப்பதால் நாங்கள் முழு பாதுகாப்புடன் இருக்கின்றோம். சங்கீதம் 128 படி குடும்ப உடைவு, பிரிதல், விவாகரத்து எனும் சாபங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். யாத்திராகமம் 23:26 படி பிள்ளையின்மை, குறை பிரசவம், அங்கவீனம், இளவயது மரணம் எங்கள் சந்ததியில் இருப்பதில்லை. ஏசாயா 60:18 படி சகலவித அடிமைத்தனம், கற்பழிப்பு, கொலை, திருடு, வன்முறை, தீவிரவாத செயல்களுக்கு நாங்கள் இயேசுவால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 2:18 படி மனித வழிபாடு, உருவ வழிபாடு, இயற்கை வணக்கம், ஆவி வணக்க சாபங்களுக்கு நாங்கள் இயேசுவால் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். உபாகமம் 28:1-18 வரை உள்ள வசனங்களின்படி பொருளாதார நெருக்கடி, வறுமை, தரித்திரம், முன்னேற்றமின்மை, காரியம் வாய்க்காமை, கடன் நஷ்டங்களிலிருந்து நாங்கள் பூரணமாக விடுதலையாகியுள்ளோம். யோசுவா 24:15 படி சகலவித சாபங்களிலிருந்து இயேசு எங்களை விடுவித்ததால் நாங்கள் அவரையே சேவிப்போம். ஆமேன். சாபங்களை உடைக்கும் ஜெபம். பிதாவே, மத்தேயு 18:18 படி என் குடும்பத்துக்கு விரோதமான சகலவித பில்லி சூனிய செய்வினை, ஏவல் வல்லமைகளை நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைக்கின்றேன். மத்தேயு 10:1 படி என் முன்னோர்கள் மூலமாக என் வம்ச வழியில் கடந்து வந்த எல்லாவித மந்திரவாத சூனிய கட்டுகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கின்றேன். மத்தேயு 18:18 படி என் முன்னோர்கள் வழியாக என் சந்ததிக்குள் கடந்து வந்த வம்ச வழி சாபங்களை நான் உடைக்கின்றேன். லூக்கா 9:1 படி என் வாழ்வில், குடும்பத்தில் பிசாசுள்ள தொடர்பு, வழிபாடு, உடன்படிக்கை, ஆத்தும கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உடைத்தெறிகின்றேன். என் குடும்ப சமாதானம், ஆசீர்வாதத்தை தடுக்கின்ற தீய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகின்றேன். மத்தேயு 18:18 படி எனக்கு விரோதமாக செயல்படும் இயேசுபேல், பார்வோன், ஆமானின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றேன். எங்களுக்கு விரோதமாக செயல்படும் அகிதோப்பேல், சன்பல்லாத், தொபியாவின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டி அப்புறப்படுத்துகின்றேன். ஏசாயா 41:11 படி எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கும் அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெட்கப்பட்டு போவதாக. மத்தேயு 18:18 படி என் குடும்பம், தலைமுறையை, சரீரம், சிந்தை, உணர்வு, ஆவி, மன ரீதியில் கட்டியிருக்கும் பிசாசின் சகல கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து எறிகின்றேன். மத்தேயு 10:1 படி என் பிள்ளைகள், குடும்பம், சந்ததியின் வாழ்வை அழிக்க நினைக்கும் பாலியல் பாவங்கள், விபச்சார, வேசித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கின்றேன். ஆமேன்.
குடும்பத்தை பாதுகாக்கும் ஜெபம். பிதாவே, எண்ணாகமம் 24:19 படி என் வீட்டிலும் என் எல்லை எங்கும் கிறிஸ்து இயேசுவின் ஆளுகையை நான் ஸ்தாபிக்கின்றேன். மத்தேயு 18:18 படி தகப்பனே, ஆவி மண்டலத்துக்குள் விசுவாசத்துடன் நான் நுழைந்து அடைப்பட்ட சகல நன்மைகளை என் குடும்பத்தாரை பிசாசின் கரங்களிலிருந்து விடுவிக்கின்றேன். யோபு 1:12 படி ஆண்டவரே, பிசாசு நுழையாதபடி என் வாழ்வின் எல்லை முழுவதையும் இயேசுவின் நாமத்தில் முத்தரிக்கின்றேன். தேவனே, யாத்திராகமம் 12:22 படி என் வீடு, குடும்பம், பிள்ளைகள், நண்பர்கள், எதிர்காலம், ஊழியம், உடன் பிறந்தார், அவர்கள் சந்ததி, உறவினரை இயேசுவின் இரத்தத்திற்குள் மறைக்கின்றேன். ஆண்டவரே, யோபு 1:12 படி என் பெற்றோர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், என் சந்ததியின் சந்ததி முழுவதையும் மீட்பர் இயேசுவின் இரத்தத்திற்குள் நான் மூடி மறைக்கின்றேன். தகப்பனே, நீதிமொழிகள் 18:10 படி என் பிள்ளைகளின் ஜீவன், வளர்ச்சி, படிப்பு, தாளந்து, பரிசுத்தம், விசுவாச வாழ்வு, உயர்வு, எதிர்காலம், திருமணத்தை இயேசுவின் நாமத்திற்குள் மூடி மறைக்கின்றேன். ஆண்டவரே, யோவான் 17:12 படி எனக்குரிய எதையும் என் குடும்பத்தில் எவரையும் நான் ஒரு போதும் பிசாசிடம் இழக்க மாட்டேன். ஆண்டவரே, சங்கீதம் 121:5 படி என் வேலை, தொழில், நிறுவனம், அலுவலகம், முதலீடு, கட்டுமானம், பிரயாசங்கள், பயணங்கள், வாகனங்களை இயேசுவின் நாமத்திற்குள் முத்தரிக்கின்றேன். ஆண்டவரே, நெகேமியா 13:2 படி என் குடும்பத்தின் சகல சாபங்களையும் இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் நாமத்தால், வேத வசனத்தால் நான் ஆசீர்வாதமாய் திருப்புகின்றேன். கொலோசியர் 1:13 படி இயேசுவே, பிசாசின் கரத்து நின்று எங்களை விடுவித்து உம் ராஜ்யத்தில் இணைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்களின் பட்டியலை இங்கே உங்களுக்காக அளிக்கின்றோம். இவைகளை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். மாம்சீக இச்சை, சுயநலம், நெடுநாள் பகை, வன்மம், குடும்பத்தை வெறுத்தல், உண்மையற்ற தன்மை, இரக்கமின்மை, திருப்தியின்மை, சிந்தையில் பாவம், நன்றியற்ற மனம், பெருந்தீனி, பொறாமை, மன்னியாமை, அவிசுவாசம், பண ஆசை, பொருள் ஆசை, லஞ்சம் வாங்குதல், கடின இருதயம், சுகபோக வாழ்வு, பேராசை, கீழ்ப்படியாமை, பின்மாற்றம், பெருமையான பேச்சு, தீய உரையாடல், சண்டை, வாக்குவாதம், சபித்தல், சத்தியம் செய்தல், முறுமுறுத்தல், பொய், இரு நாவு, அன்பற்ற தன்மை, நியாயம் தீர்த்தல், பரியாச உதடு, மாய்மாலம், பழி சாட்டுதல், குற்றம் சுமத்தல், விவாதங்கள், அசுத்தம், காம விகாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, இணையதள பாவங்கள், ஆபாச உடையணிதல், விபச்சாரம், வேசித்தனம், கருக்கலைப்பு, குடி வெறி, போதை மருந்துகள் பயன்படுத்துதல், சட்டங்களை மீறுதல், உலக ஆசை, சிநேகம், உலக வேஷம், கேளிக்கைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, பெற்றோரை அவமதித்தல், கடத்தல், கலப்படம் செய்தல், அநீதி, திருடு, தீவிரவாத செயல்கள், வரி செலுத்தாமை, கோபம், எரிச்சல், சகோதர பகை, வாதாடுதல், பெருமை, முரட்டாட்டம், மூர்க்கம், புறங்கூறுதல், கசப்பு, தூஷணம், உருவ சித்திர வழிபாடு, மனுஷ வழிபாடு, ஆவி வணக்கம், ஆவிகளுடன் தொடர்பு, ஜோதிடம் பார்த்தல், நாள் பார்த்தல், மந்திரவாதம், பில்லி சூனியம், செய்வினை, ஏவல், நரபலி, கொலை, பச்சை குத்துதல், நியாய வஞ்சகம், அநியாய ஆதாயம், தொழிலில் ஏமாற்றுதல், தேவ தூஷணம், மனுஷ பயம், அபகரிக்கும் குணம், உதவாத குணம், கள்ள கையெழுத்து, இயேசுவை மறுதலித்தல், திருமணத்திற்கு முன்பு பாலியல் உறவு, திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவு, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தல், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தல், அடித்து துன்புறுத்துதல், பிறரை இடரச் செய்தல், இயேசுவை குறித்து வெட்கப்படுதல், திருச்சபை கூடுதலை விட்டு விடுதல், தேவ பிள்ளைகளை தூஷித்து விரோதித்தல், தேவ ஊழியக்காரரை துன்புறுத்துதல், பரிசுத்த ஆவியானவரை தூஷித்தல்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சாபக்கட்டுகளை உடைக்கும் ஜெபங்களின் இந்த முதலாம் பாகத்தை வெளியிட தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த ஜெபங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் பெரிய விடுதலையை கொண்டு வந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன். தேவன் செய்த இந்த மகத்துவமான கிரியைக்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். விடுதலையை பெற்ற நீங்கள் தொடர்ந்து இந்த விடுதலையிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசுவினிடம் அனுதினமும் ஜெபம் செய்யுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். ஒருபோதும் பழைய பாவ வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க நினைக்காதிருங்கள். பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த விடுதலை நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் சந்ததியும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராய் அழைத்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா சாபங்களிலுமிருந்து நீர் எங்களை விடுதலை செய்ததற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு பதில் தந்து அவர்களுடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை நீர் தந்திருக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி இந்த விடுதலை ஒரு மெய்யான விடுதலையாய் அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர அனுக்கிரக செய்யுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரே ஜீவ காலமெல்லாம் சாபமில்லாத வாழ்வு வழியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும், உம்முடைய கிருபையை ஊற்றும் அபிஷேகத்தை தாரும், உம்முடைய சத்தியத்தில் தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.